வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகாயென்று திருநீறு அணிபவர்க்கு மேபவாராதே வினை, மேபவாராதே வினை, மேபவாராதே வினை. அனைத்து வாசகர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள். வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுவதற்கு மிக உகந்த நாளாகும். இதனாலேயே வியாழக்கிழமையை குருவாரம் என்றும் சொல்வதுண்டு. குரு பகவானின் அருளை பெறுவதற்குரிய சிறந்த விரதம் வியாழக்கிழமை விரதம். இந்த விரதத்தை 3 ஆண்டுகள் சரியானபடி அனுஷ்டிப்பவர்களுக்கு குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் என்பது ஐதீகம். நவகிரகங்களில் பூரண சுபபலம் பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கு குருவான இவரை பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைப்பர். ஞானம், கல்வி, செல்வம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றை அருளும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப நம் வாழ்வில் முன்னேற்றம் பெற குரு பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறார். குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை விரதத்தை சுக்லபட்சம் என சொல்லப்படும் வளர்வரையில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் மேற்கொள்ளலாம். வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் நன்மை அளிக்கும். குருவின் நற்பார்வை ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் கல்வி, ஞானம், பதவி உயர்வு போன்றவை கிட்டும். விரத முறைகள். விரதம் இருக்கும் அன்றைய வியாழக்கிழமை தினத்தில் காலையில் குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து எதையும் அருந்தாமல் அருகே உள்ள நவகிரக கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டும். குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் என்பதால் மஞ்சள் நிற பூக்களை சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை வைத்து நைவேத்தியம் செய்து சந்தனம் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. முக்கியமாக இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் அன்றைய தினத்தில் உணவு எதுவும் உண்ணக்கூடாது. மேலும் அன்றைய நாள் முழுவதும் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து வழிபடுவது மிகவும் நல்லது. அதே போன்று அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஆடைகள், இனிப்புகள் போன்றவற்றை ஏழை எளியோர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது. இரவில் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கும் போது விளக்கேற்றுவது மிகவும் அவசியம். அதிலும் குரு ஓரையில் செய்யும் பூஜைகளும் விளக்கேற்றுவதும் மிகவும் நல்லது. இவ்வாறு 3 வருடங்கள் வளர்பிறை வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வந்தால் வாழ்வில் குரு பகவானின் அருள் என்றென்றும் இருக்கும். பல யோகங்கள் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம். குரு பகவானை வழிபடுவதால் கிடைக்கும் சில பலன்கள். திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும். கிரகதோஷம் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும். தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கும். இத்தகைய நன்மைகள் நிறைந்த வியாழக்கிழமை விரதத்தை அனைவரும் அனுஷ்டித்து குரு பகவானின் பேரருளை பெற்று நன்மைகள் பெற்று வாழ வாழ்வாங்கு வாழ்த்தும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயம், சென்னை. வாசகர்களே, எந்திரங்கள், ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம். மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு. நன்றி, வணக்கம், சுபம்.